எந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலான ஜொல்லு ஊத்தணும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நிர்மலாஸ் ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புதினா டீ எப்படி பண்ணலான்றதை தான் பார்க்க போகிறோம். புதினா டீ வந்து செம்பருத்தி சீரியலால் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். புதினா, சுகர், தண்ணி, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். ரொம்ப உடம்புக்கு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய புதினா டீ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம வந்து ஒரு சாஸ்பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்மளுக்கு இப்போது 2 கப்போ எத்தனை கப் நம்ம வந்து டீ போட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கப் போட போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து 2.5 டம்ளர் தண்ணி வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம புதினாவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அது நல்லா தண்ணியில் வந்து நல்லா பாயில் ஆகட்டும். நீங்கள் வேணும்னா நீங்கள் இஞ்சி இல்லைன்னா ஏலக்காய் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி குடிக்கிறத ரொம்ப பிடிக்கும். இது நம்ம வந்து மைண்டுக்கு நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை குடிக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் புதினா டீ குடிக்கிறதுனால நீங்கள் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக புதினா டீ நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்புறமா வந்துட்டு கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, அப்புறம் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, அவங்க எல்லாருமே புதினா டீ ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் புதினால எக்கச்சக்கமான நிறைய சத்துக்கள் இருக்குது. அதுவும் இல்லாமல் புதினா வந்து எந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணினாலும் சரி, இப்போ பிரியாணியில் ஆட் பண்ணுறோம், அந்த மாதிரி எந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணினாலுமே அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து குறையாமல் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி டீயை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது கலரும் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்களா எவ்வளோ அழகான கலர் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி சுகர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு வெல்லமோ இல்லாட்டி நாட்டு சர்க்கரையோ உங்கள்கிட்ட எது இருந்தாலும் நீங்கள் அதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வேளை ஹனி இருந்தால் கூட நீங்கள் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா அந்த தண்ணியில் வந்துட்டு கொஞ்சம் வெந்தால் தான், அதாவது நம்ம 2.5 டம்ளர் ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த 1/2 டம்ளர் தண்ணி வற்றுற அளவுக்கு நம்ம வேக வச்சா தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா அதோட அரோமா கிடைக்கும். இப்போ நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 ஸ்பூன் அளவு சுகர் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப்புக்கு ஒரு ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அவ்வளோதான். இங்கே நம்மளோட சூப்பரான புதினா டீ இப்போ ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் 1 கப் அதில் வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ புதினா டீ வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற டைம், அந்த டைம்லாம் நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். தூக்கம் வராமல் இருக்கும்போதும் நீங்கள் வந்து நைட் டைமில் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா தூக்கம் வரும். இப்போ நம்மளோட சூப்பரான சிம்பிளான புதினா டீ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.